ரியல்மிலேருந்து 13+ ஸ்மார்ட் ஃபோன் கூட ரியல்மி 13 5G அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரியல்மியோட 13+ மாதிரியே தான் இருக்குது. மேலும் உள்ளே கொடுத்துருக்கிற விஷயம் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்ட் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 45, 48, 50, 60, 90, 120 ஹெர்ட்ஸ் மாதிரியான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து தேவைக்கு ஏற்றாப்புல அந்த லெவல்ஸ் பை லெவல்ஸாக மாறிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறும். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு வந்து 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்கு. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 680 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. மற்றபடியாக இது ஒரு டீசென்ட்டான LCD டிஸ்பிளேயாக இருக்கு. ஆனால் நமக்கு ரியல்மியோட 13+ல பார்த்தீங்கன்னா நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டவுன் கிரேடாக இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு நமக்கு MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 85 ரேங்க் கிடைக்குது. 100க்கு 34 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா C கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஓவரால் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். மற்றபடி கேம்ஸ் அடிக்கும்போது இன்டர்வல் கேம்ஸ் 1-2 மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாமே தவிர மற்றபடி ஹெவியான கேம்ஸ் விளாட முடியாது. ஆனால் நமக்கு வந்து ரியல்மியோட 13+ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு நல்ல கேபிளான சிப்செட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமிங் விளாடணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோனை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோன் அதுக்கு செட் ஆகாது. மற்றபடி மார்க்கெட்டிங்காக சாஃப்ட்வேர் லெவல்ஸில் வந்து கேமிங் பூஸ்டர் மாதிரி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து ரியல்மியோட 13+ அளவுக்கு வந்து வராது கேமிங். மேலும் இந்த சிப்செட்டுக்கு வந்து VC லிக்விட் கூலிங் தராங்க. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான வெர்ஷனில் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR 4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் வருது. மற்றபடியாக ரியல்மியோட 13+ எடுத்துட்டீங்கன்னா அதில் ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருந்தாங்க. இதோட ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. அதனால ரியல்மியோட 13+ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 2 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஒரு ஹைபிரிட் சிம் செட்டா தராங்க. அதனால 2 சிம் கார்டு அப்படினா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோன்ல அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ரியல்மியோட 13+ எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அதுல மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுக்கல. இதுல கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கு. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட ஐசோசெல் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.75 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த கேமராவில் கொடுக்கல. அதனால் வீடியோஸ்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஷேக் ஆகும். மற்றபடி ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. ரியல்மியோட 13+ எடுத்துட்டிங்கன்னா அதில் சோனியோட LVT600 சென்சர் கொடுத்துருந்தாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இதில் அது கொடுக்கல. மற்றபடி செல்ஃபிக்காக 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 RJ சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து நமக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. ஆனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ரியல்மியோட 13+ல IP65 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் தான் வித்தியாசமாக தரும். மற்றபடி இந்த ஃபோனுமே வந்து நீங்கள் மழை டைமில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனால் லைட்டாக தண்ணி பட்டால் எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஃபோனோட வெயிட்டை பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் 190 கிராம் வருது. மற்றபடி நெட்வொர்க்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 5Gக்கான SCNC சப்போர்ட் இருக்குது. இது இப்போ 4Gக்கான VoLTE, டியூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ரியல்மியோட 13+ல வந்து நமக்கு வந்து 80 வாட்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பாதியாக அப்படியே குறைச்சிருக்காங்க. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த Android 14 வாய்ஸில் ரியல்மியோட UI 5.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஆனால் இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸ் எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிறது கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. ரியல்மியோட 13+ல நமக்கு 2 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அதை பற்றி எந்த ஒரு மூச்சும் காட்டலை. அதனால் கண்டிப்பாக 1 வருடத்துக்கான அப்டேட்ஸ் ஒன்று தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலர்ஸை பொறுத்து இந்த ரியல்மியோட 13 5G வந்து டார்க் பர்பிள் மற்றும் ஸ்பீட் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 17,999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 19,999 அப்படிங்கிற விலையில் வந்து ரியல்மி வெப்சைட் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்கிது. ஒரு லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ரியல்மியோட 13+ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பல விஷயங்களை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். குறிப்பாக வந்து டிஸ்பிளேல டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. LCD தான் கொடுத்துருக்காங்க. சிப்செட்டுமே வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்டோரேஜுமே வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸும் பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் நமக்கு நார்மலான ஒரு சாம்சங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் சோனியோட LVT600 கொடுத்துருந்தாங்க. அதுபோக பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டியும் குறைச்சிருக்காங்க. அதாவது 80 வாட்ல இருந்து இது வெறும் 45 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே பல விதமான டவுன் கிரேட்ஸோட இந்த ஃபோன் வாங்குறது பெஸ்ட்டா, ரியல்மி 13+ வாங்குறது பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கூட கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக போட்டாலும் ரியல்மி 13+ வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட 13 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமிச்சு மிச்சப்படுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.